அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல யார் சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறி இருக்காங்க, அன்சக்சஸ் பீப்புளா மாறி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஒரு குணாசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இதன் மூலமா நம்மளோட லைஃப்பை எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம், எந்த மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டா இங்க தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமா எதெல்லாம் நமக்கு சக்சஸ்ஃபுல் மைண்ட் செட்ல இருக்கிறோம், எதெல்லாம் அன்சக்சஸ்ஃபுல் மைண்ட் செட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா பீப்புளா மாறதுக்குள்ள எல்லா முயற்சியும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம லைஃப்ல நடக்க போகுது. எந்தெந்த குணாசியங்கள்லாம் சக்சஸ் பீப்புள் கிட்ட இருக்குது, எந்தெந்த குணாசியங்கள்லாம் அன்சக்சஸ் பீப்புள் கிட்ட இருக்குது, யார் லைஃப்ல மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சக்சஸ் பீப்புள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, ஒரு லேர்னிங் எந்த அளவு அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பார், புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்பார். என்ன டெக்னாலஜி வருதாலும் அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டே இருப்பார். அப்படி வரும்போது அவர் நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா இந்த உலகத்துல மாறுறாரு. அதே அன்சக்சஸ் பீப்புள் நீங்க நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அதை பத்தி தெரியுமா, இதை பத்தி தெரியும், எதை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு அப்டேட் ஆக மாட்டாங்க. அப்டேட் ஆகாம இருக்கிறதுனால அவங்க அவுடேட்டட் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாமே அன்சக்சஸ் பீப்புளா மாறி இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு ஐடியாஸ் எப்போவுமே தன்னோட லைஃப்ல மாற்ற ஒரு ஐடியாஸை கொண்டு வருவாங்க. மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வருவாங்க. அவங்க தான் இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறி இருக்கிறாங்க. பட் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்தாலும் அவங்கள பத்தி உள்ள குறைகள், இந்த மாதிரி நிறைய குறைகள் மட்டுமே சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அவங்க பேசுற இடத்துல தான் இருப்பாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய வளர்ச்சி பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல புது ஐடியாஸை எடுத்து சக்சஸ் பண்றவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறிடுவாங்க. வெறும் வாய் வார்த்தையா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அன்சக்சஸ் பீப்புளா இருப்பாங்க. இதுல நாம என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பார். இதுதான் ஒரு விஷயம். தான் மட்டும் சக்சஸ் ஆகக்கூடாது, நம்மளை சார்ந்த ஒவ்வொரு நபருமே சக்சஸ் ஆகணும்னு நினைப்பாரு. அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்குள்ள ஒரு பெரிய கிரிட்டீரியா. ஆனா ஒரு அன்சக்சஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா, எப்போ மற்றவங்களுடைய தோல்வியை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவர் இந்த ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும் போது அவர் என்னைக்காவது ஃபெயிலியர் ஆக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு முகத்திரையோடையே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஹோப் அதர்ஸ் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குணாசியங்கள் இருக்கிறவங்க கட்டாயமா அன்சக்சஸ் பீப்புள் ஆயிடுவாங்க. நானும் முன்னேறி மற்றவங்களை முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் தன்னுடைய குரூவுக்கு அதோடைய கிரெடிட்டை கொடுப்பாங்க, அதோடைய சக்சஸை கொடுப்பாங்க. இது என்னால் கிடைத்த வெற்றி இல்லை, உங்களால சேர்ந்து பகிரப்பட்ட ஒரு வெற்றி அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கறது மூலமா அவர் சக்சஸ்ஃபுல் பீப்புளா லைஃப்ல முன்னேறக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதே மாதிரி தன்னை சார்ந்த நபர்களையுமே முன்னேற்றக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. பட் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவர் பண்ணியிருந்தாலும் கீழே அவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே என்னால தான் நடந்துச்சு, என்னால தான் பாசிபிலிட்டி இருக்குது, இதனால மட்டும்தான் அப்படிங்கிற தானுங்கிற ஒரு கர்வத்தோட அவர் இது பண்ணார். எல்லா கிரெடிட்ஸுமே என்னால தான் நடந்துச்சு, நான் இல்லாட்டி இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய நபர்கள் அன்சக்சஸ் பீப்புளா இருக்கிறாங்க. ஸோ உயர்த்தி பார்க்குறவன் உயர்ந்தவனா மாறிக்கிட்டே இருக்கிறான், மற்றவங்களோட உழைப்பை எடுக்கிறவன் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு அவருக்கு சுகமா தெரிந்தாலும் ஃபியூச்சர்ல அவருக்கு மிகப்பெரிய அன்சக்சஸ் பீப்புளா அவர் மாறி இருக்கிறாங்க. இதான் இந்த உலகத்துடைய நீதியா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சக்சஸ் பீப்புள் அவருடைய கோல் செட் பண்ணுவார். அந்த கோலுக்குள்ள ஆக்ஷனை அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு உழைப்பை போடுவார், ஸ்ட்ராட்டஜி போடுவார், அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸை ரெடி பண்ணுவார். எதுக்கு? சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, தன்னை சார்ந்த நபர்களும் சக்சஸ் பண்றதுக்கு. பட் அன்சக்சஸ் பீப்புள் வெறும் கனவு மட்டுமே காமிச்சிருவாங்க, பார்த்துட்டு இருப்பார். வானத்திலிருந்து ஏதாவது பொட்டிராதா, பூமியில இருந்து ஏதாவது ஒரு முளைச்சிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருப்பார். அவங்க எல்லாமே அன்சக்சஸ் பீப்புளா இருப்பாங்க. ஸோ ஒரு பர்சன் அப்படிங்கிற விஷயம் என்ன தேவையோ அவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸோ ஒரு கைடன்ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்களுக்குள்ள விளக்கம் கொடுக்குறவங்க நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் அன்சக்சஸ் பீப்புள் ஆப்போசிட்ல நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் யார் என்ன பேசலாம் அதை பத்தி கேர் பண்ணாம
தன்னை மட்டுமே பற்றி பெருமை பேசுறதும் மற்றவங்களை பற்றி குறைகள் பேசுறதையும் பற்றி பேசிட்டு இருக்கக்கூடியவங்க அன்சக்சஸ் பீப்புளாக மாறி இருக்கிறாங்க. ஸோ லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பை ஒரு ஹார்ட் ஒர்க்கை கண்டினியூவாக பயிற்சி தொடர்ச்சி முயற்சி ஓகேங்களா இந்த 3 விஷயமும் இருந்துச்சுன்னு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். உசேன் போல்ட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். 4 ஆண்டுகள் அவர் கஷ்டமாக தன்னுடைய உழைப்பை போட்டார். அந்த 9 செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம பண்ணுறதுக்கு மக்கள் ஒரு ப்ராஜெக்டை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. 2 மாதத்தில் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா இது நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற மனவிரத்தியில் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் கண்டினியூவாக அந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இங்கே அடைவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலை ஓகேங்களா நம்மளுடைய மனநிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சமூகம் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் திங்ஸ் எவ்வளோ நம்ம மைண்டில் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருப்பதும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ பி பாசிட்டிவாக இருக்கும் போது மிகப்பெரிய நல்லா இருக்கும். உங்களுடைய மனநிலை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. நீங்கள் உங்களோட மனநிலையை மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலத்தில் உங்களை கையை பிடிச்சி உயர்த்தக்கூடிய நபர்கள் சில நபர்கள் தான் இருக்கிறாங்க. யார் அந்த நபருன்னு பார்த்து அவங்க கிட்ட கை கொடுத்து உங்களோட லைஃப்பை மாற்றிக்கோங்க. உங்களை வளர்ச்சியை பின்தள்ளுறதுக்கு நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களுடைய ராங் பீப்புள். நீங்கள் கைப்பிடிச்சி மேலே தூக்கக்கூடிய ரைட் பர்சனை தூக்கி மேலே வர போறீங்களா இல்லாட்டி உங்களை பற்றி ஜால்ரா அடித்து உங்கள் கூட பேசிக்கிட்டு உங்களை பற்றி நெகட்டிவாக வெளியே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இது பண்ணிட்டு உங்களோட லைஃப்பை பின்தண்ண போகிறவங்களான்னு விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களை எப்போவுமே பெருசாக வைங்க. எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிலீவ் பண்ணுங்க. அதுக்கேற்ற ஆக்ஷன் போடுங்க. உங்களோட ரிசல்ட் மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இப்போ மாற்றிக்கல அப்படின்னா எப்போவுமே மாற்ற முடியாது. இஃப் நாட் நவ் தென் வென். எவ்வளோ காலங்கள் மாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போனாலும் நம்மளோட லைஃப்பை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் மாறப்போகுது. லைஃப்பில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு பாருங்கள். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஒவ்வொரு நபருமே மாறணும். சக்ஸஸ்ஃபுல் மனநிலையில் உள்ள எல்லா கருத்துக்களையுமே நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மாறும். இறைவனும் பிரபஞ்சமும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக எல்லாருமே மாறுறதுக்கு இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க. இது மாதிரி அற்புதமான நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.